திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன மட்டும் சாமி கும்பிட்டு வந்துர்றேங்க. அது முக்கியமான தெய்வங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா 17 இருக்குங்க. அதுல வந்து ஒவ்வொரு முதல் பிரகாரத்துல என்ன தெய்வம் இருக்கு, அதேமாரி 2வது பிரகாரத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கு, அந்த தெய்வங்கள் வணங்கக்கூடிய நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை பத்தி எல்லாமே சொல்றேங்க. நம்ம முதல் வணங்க வேண்டியது மூலவர்னா முருகப்பெருமான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சண்முகநாதர் இருப்பாருங்க. நம்ம மூலவர் பார்த்து வந்து இந்த திருமூலர் இந்த சண்முகம் இருப்பாருங்க. மூலவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான். இது வந்து குரு ஸ்தலமா கூட இருக்குதுங்க. நீங்க வந்து அந்த குரு பகவான் வணங்குனாவே இந்த கல்வி, திருமணம், குழந்தை செல்வங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க. நீங்க மூலவர் வணங்கிட்டு வெளிய வரும் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் இருப்பாருங்க. இது வந்து வழிபட்டாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா அருளும் நமக்கு வந்து கிடைக்குங்க. திருச்செந்தூர் காலபைரவர்ன்னு 3 ரொம்ப முக்கியமானதுங்க. அது வந்து நமக்கு அது சாமி கும்பிட்டாவே வந்து ஆயுள் கூடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் காவலரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பைரவர் தாங்க. இரவு நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்து சாமிய பூட்டிட்டு இந்த சன்னதில தான் சாவி வச்சுட்டு போவாங்க. திருச்செந்தூர் கோயில்ல முக்கியமான வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஒண்ணு வந்து இந்த பெருமாள் சன்னதிங்க. இது வந்து உலக அதிசயங்களே வந்து முக்கியமான கோயில் இதுதாங்க. இது என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் நின்ற கோலத்திலும், சயன கோலத்திலும் ஒரே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கோயில் தாங்க. இந்த வல்லபி விநாயகர் 2ஆம் பிரகாரத்துல இருக்குதுங்க. அது முக்கியமான வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து வல்லபி விநாயகர். அதாவது ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறும். நம்ம குடும்பத்துல வந்து பொருளாதார கஷ்டம், மன கஷ்டம் எந்த ஒரு இது இருந்தாலுமே இந்த இந்த வல்லபி விநாயகர் வேண்டி வழிபடுங்க. கண்டிப்பா நமக்கு எல்லா சிக்கலும் தீருங்க.